பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மத்தேயு 21 அதிகாரம் 22வது வசனம். Matthew chapter 21 verse 22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். If you believe, you will receive whatever you ask for in prayer. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, அநேக நாட்கள் நீங்க அவ்விசுவாசத்தோட நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க விசுவாசத்தோட நீங்க ஜெபிச்சீங்கன்னா எதற்காக ஜெபித்தீர்களோ அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நீங்க ஜெபிக்கிறீங்க, அநேக காரியங்கள்ல ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளணும், அதுல அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆனாலும் நீங்களே ஒரு காரியங்களை குறித்து தீர்மானிச்சிடுறீங்க, இந்த காரியம் எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அவிசுவாசத்தோடய நீங்க ஜெபமும் பண்றீங்க, ஏதோ ஏசப்பா மனம் இறங்கி அதுல ஒரு அற்புதம் செஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஏதோ கடமைக்காக ஏதோ ஒரு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இல்ல, நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஒரு காரியம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் கூட விசுவாசிங்க, இயேசு எனக்கு செய்து தருவார், இயேசு எங்களுக்கு செய்து தருவார் என்று விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசப்பா, பிள்ளைங்க இந்த நாலு ஆண்டவரை விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க, எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார். God bless you. Have a blessed day.